தேவி பாஞ்சாலி அநேக வணக்கம் சாமி. என்னுடைய வாதார விண்ணத்தை சேவித்தபடியா தார உலகில் அறியாத போல சோப கீர்த்தியோடு வந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம். அண்ணா கூப்பிட்டுக்கிறார், ஏதோ படுமோசம் செய்கிறானா? அந்த படுமோசம் என்னவென்று தெரியவில்லை. உங்களுடைய மாமா எனது அண்ணா அழைத்திருக்கிறார், அவரை சென்று பாருங்கள் சார். திருமணி கமலங்களுக்கு பீமச்சன நினைவு கோரி வணக்கம் சுவாமி. இன்று என்னுடைய சண்டை, இன்று என்னுடைய மலை, இன்னும் தாமதம் என்ன? மாலை நேரம் சூரிய நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தாமதத்திருக்கிறாயே,
காரணம் என்ன? இந்த துரியோதனாகப்பட்டவன் ஏதோ படுகாட்டில் சூழ்ச்சி செய்கிறான். மாண்ட பிள்ளைகளால் துணித்திருக்கிறது. அதனால் இந்த படுகளத்தில் எங்கேயாவது உனக்காக பயந்து மறைந்திருக்கிறான். அவனை சென்று அடித்து இழுத்து வா, புறப்படு. அவ்வளவுதானே? ஆமா. ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி பின்புறமாகவே சென்றிருக்கிறான் விளக்கணைக்கு. அவ்வளவு தெரியுமா அவனுக்கு? ஆமா. சும்மா போய் சொல்லாத சாமி. எதையோ ஒன்று பேச வேண்டும், என்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. நீ பின்னால திரும்பி நடப்பாக்கலாம். போய் குலத்திலே மறைந்திருக்கிறான். அப்படியா? ஆமா. சரி, நான் பாத்துக்கிறேன். சென்று அடித்து இழுத்து புறப்படு. என்னால இவ்வளவு தந்திரக்காரனாகலாம்? எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க? மணிமணி தரித்த மாமன்னா, உனது சித்தப்பாவில்லை, உன்னிடம் இளையவன் பீமன் அழைக்கிறேன். போற்றி போற்றி போற்றி. ஓம் ரீங் 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 கிடுகிடு. மூணாவது சிற்றப்பாவில்லை அழைக்கிறேன். வா வா நீ எழுந்துக்க, நீ படுத்த பையில முன்னாடி புளிஞ்சு பாடுறேன். உடலில் ஓடுவது முறையே குருவி, என் உடலில் ஓடுவது முறையே குதிரை. ரத்தம் ஒன்றுதானடா, சொந்தம் ஒன்றுதானே, குணம் ஒன்றுதானே, தந்தை ஒன்றுதானே, சொந்தம் ஒன்றுதானே, பந்தம் ஒன்றுதானே. ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? எங்கள் மேல் இவ்வளவு வஞ்சனையே? தெரியுதா?
எனக்கு ஒரு ரத்தம் உனக்கு எவ்வளவு வீரம் இருக்குதோ அந்த வீரம் எனக்கு இருக்கும். நீ வீரனானால் கோலையாகி விடுவா. புலிக்கு பிறந்தது ஒருபோதும் புனையாகாது. பாண்டுவிற்கு பிறந்த பலவானுக்கு பிறந்தவன் ஒரு நாள் கோலையாக மாட்டேன். ஒன்றல்ல ரெண்டல்ல உண்மையில் எனக்கு நீதிவானே நடக்கக்கூடிய வழிகள் லட்சமுள்ள நாட்டினார் குளிக்கக்கூடிய பத்திரை புல்வெளிகளை நாட்டினார் அதை குறித்து மறுக்கக்கூடிய அதை குறித்து யாராவது செய்வாங்களா? யாராவது செய்வாங்களா? உண்ணக்கூடிய சாதத்தில் விஷத்தை வைத்தாயே கொலகாரா கொலகாரா. ஒன்றல்ல ரெண்டல்ல உண்மையில் எனக்கு வகை. இது நீ செய்தது எதுவுமே நன்று கிடையாது. தம்பி நான் அழைக்கிறேன். நீ அமைதி காப்பது உனக்கு அழகு கிடையாது. பாம்பு கடிச்சு இந்த மண்ணிற்கு இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு மன்னன் நீ தகாத செயல்களை செய்து விட்டார். வம்பு வழக்குகளை வளர்த்து விட்டார். வம்பு வழக்கு வளர்த்து இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு அண்ணா மன்னாதி மன்னரெல்லாம் மன்னோட போனா போய்விட்டார். மன்னவர் முடியவா உன்னுடன் என்ன பொண்ணா உன்னுடன் என்ன பொண்ணா ஒரு நாள் நீயும் ஆண்டு விடுவாள். மறுநாள் நானும் ஆண்டு விடுவேன். இந்த மண்ணில் பிள்ளையாக இருந்தவன் ஒரு நாள் மண்ணுக்கு இரையாகிதான் வேண்டும். இந்த மண்ணுக்கு நீ ஆசைப்பட்டு மகாபாரத போரை துவங்கி விட்டாய். போரிலே தன்னை நீ மிச்சிருக்கிற நான் மிச்சிருக்கிற நீ நான் மிச்சிருக்கிறோம். உடன் பிறந்த தம்பிமார்கள் இருந்தார்கள். தாத்தாவாக பீஷ்மாச்சாரியர் இருந்தார். குருக்களாக கிருபாச்சாரி துரோணாச்சாரி இருந்தார். நண்பர்கள் பகலத்தில் இருந்தார். அது மட்டும் கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயும் நானும் ஆண்டு மடிவிட்டார். கொல்லி வைத்து பிறமுறைக்கு பிள்ளை இல்லாத பாவியாகிவிட்டோம். உனக்கும் புள்ள இல்லடா எனக்கும் புள்ள இல்ல. இந்த மண்ணுக்கு ஏன்டா இவ்வளவு ஆசை? எதுக்கு இவ்வளவு ஆசை? இந்த மண்ணு உன்னையை தின்னுடும். உடம்புடைத்து கொல்லி வைக்க பிள்ளை இல்லாத பாவியாகிவிட்டோம். இந்த பூமியால நமக்கு சொந்த கொண்டு இல்லடா. நீயே ஆளுநர் ஒரு நாள் இருந்தவ நானும் இருந்து விடுவேன். இந்த பூமி யாருக்கு என்று தெரியாது. இத்தனை குற்றங்களை நான் மறுத்தேன். நீ செய்த ஒரு செயலை மன்னிக்க மாட்டேன். எப்பேற்பட்ட குற்றம் மாதிரி சபையில் நம் குலத்திலே முன்னோர்கள் யாரும் செய்யக்கூடாத செயல். அப்பேற்பட்ட குலத்தை கெடுக்கிற கோடாரிகாவது நீ செய்து விட்டாய். எப்பேற்பட்ட செயல்? எங்கள் பாஞ்சாலி 60 மணி கட்டி உன் மனது துணை மீது அமர செய்து மாணவிமான செய்தாயா? அன்று நான் கொடுத்த வாக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் துடையை அடித்து முடிப்பேன். அந்த ரத்தத்தை எடுத்து குடிப்பேன். என் மனைவி பாஞ்சாலி புத்தகத்தை முடிப்பேன் என்று சபதத்தை வைத்துள்ளேன். அந்த சபத வீடு நாள் வந்து விட்டது. ஆமா வா கடைசியாக கேட்கிறேன். உயிர் பிழைத்துக் கொள் வா.